ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் போன்ற மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா பெரிதும் சிறியவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகை காய்ச்சல் தாங்க இந்த டெங்கு காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சலை பற்றி முழு விவரங்களை பற்றி தாங்க இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பிளேவி வைரஸ். இந்த வைரஸ் நம்ம உடம்புல போனதுக்கப்புறம் தாங்க இந்த காய்ச்சல் நமக்கு ஏற்படுது. இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாட்கள் வரை நம்ம உடம்புல, அதாவது இரத்தத்தில் திரியக்கூடியது. இந்த 7 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதன் அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். இதை பரப்புறது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு கொசு தாங்க, ஒரு பெண் கொசு. இந்த கொசுவோட பேருன்னு பார்த்திங்கன்னா ஏடிஸ். இந்த ஏடிஸ் வகையில் 3 வகையான கொசுக்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்டை, ஏடிஸ் அல்போபிக்டஸ், ஏடிஸ் விட்டாட்டஸ். இந்த 3 வகை கொசு தாங்க இந்த டெங்கு காய்ச்சலை முக்கியமாக பரப்பக்கூடியது. கொசு கடித்த உடனே நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா பகலில் கடிக்கக்கூடிய கொசு தாங்க இந்த காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது பெண் கொசு, பகலில் கடிக்கும் ஒரு பெண் கொசு மூலம் தாங்க இந்த காய்ச்சல் பரவக்கூடியது. ஏன் ஆண் கொசு கடிக்காதுன்னு கேட்டிங்களா? ஆண் கொசு மனித உணவை இரத்தத்தை கடிக்காதுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் செடிகளில் உள்ள தேனை அருவிந்த மட்டும் உறிஞ்சு வாழக்கூடியதாங்க இந்த ஆண் கொசு. இந்த பெண் கொசு மட்டும் எதற்காக கடிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது இடப்படும் முட்டைகளுக்கு தேவையான சத்து பார்த்திங்கன்னா இந்த மனித இரத்தத்தில் தாங்க இருக்குது. அதனால தாங்க இது மனிதனை தேடி கடிக்கக்கூடியது. அதுவும் பகலில் கடிப்பதன் மூலம் தாங்க இந்த கொசுவானது நமக்கு டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது பகலில் கடிக்கக்கூடிய கொசு மட்டும்தாங்க. இந்த டெங்கு வகை காய்ச்சல் பெரிதும் சிறியவர்களாங்க அதிக அளவு பாதிக்கக்கூடியது. இந்த காய்ச்சலோட அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 7 நாட்கள் வரை கடும் காய்ச்சல் இருக்குங்க. தலைவலி, கண் பின்புறம் வலி இருக்கும். அதாவது கண்ணை பின்னாடி நமக்கு ஒரு குத்து மாதிரி, ஒரு குத்துறது யாரோ ஊசி வச்சு குத்துவது போல் நமக்கு வலியை ஏற்படுத்தக்கூடியதுங்க. உடல் வலி, சோர்வு, நம்ம உடம்பு அடித்து போட்ட மாதிரி அன்னைக்கான மொழிக்கு குத்தக்கூடியது. ரொம்ப சோர்வு வருங்க. வாந்தி, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலத்தில் ரத்தம் கலந்து கூட வெளியேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் நம்ம உடனே நமக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவர் அணுகி நமக்கு சிகிச்சை பெறணுங்க. இல்லைனா சிகிச்சை பெறுவதன் மூலம் நம்ம உயிரிழப்பை முற்றிலுமாக தடுக்க முடியும். அதை விட்டு நம்ம மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுறது, இதனால் எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க. இது முற்றிலுமாக நம்ம இரத்த வெள்ளை அணுக்களை அணிக்கக்கூடிய சக்தி இந்த பிளேவி வைரஸுக்கு உண்டுங்க. அதனால தான் இதை நம்ம உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் போய் நம்ம சிகிச்சை பெற வேண்டுங்க. இந்த கொசு பார்த்திங்கன்னா உற்பத்தியாகி ஒரு 30லேருந்து 60 நாட்களில் மட்டும்தாங்க இது உயிர் வாழக்கூடியது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 100 முதல் ஒரு தொகுப்பாக தாங்க முட்டையிடும். அது நன்னீரில் மட்டும்தான் இது பல்கி பெருகும் தன்மை உடையது. அதாவது நன்னீரில் மட்டும்தான் இது முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் தன்மை உடையது. இந்த குஞ்சு பறித்ததுலேருந்து இந்த கொசுக்கள் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் வரை தாங்க பறக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 100 மீட்டர் தான் இது பறக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுற்றுவதான் இது நகராது. அதனால நம்ம அருகில் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா நீர் தேங்குதல், இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுறணும். இது போன்ற லார்வாக்கள் இருந்தாவே நமக்கு இந்த டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பூந்தொட்டி, இந்த நம்ம கை கழுவுறதுக்காண்டி தண்ணி தொட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா இது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா தேங்கியே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பின்புறங்கள்லாம் சுற்றி வர பார்த்திங்கன்னா அந்த டயரு, கொட்டாங்குச்சி இது போன்ற பொருட்களில் பார்த்திங்கன்னா அந்த மழைநீர் தேங்கி இருக்குங்க. அந்த தேங்கிய மழைநீரில் தாங்க இந்த ஏடிஸ் கொசு வகையானது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க தன்மை உடையதுங்க. இதோட முட்டை பார்த்திங்கன்னா 60 நாட்கள் வரை, அதாவது 3 மாதம் 90 நாட்கள் வரை இது தண்ணி இல்லைனாலும் கூட இது உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ளதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் நம்ம சுற்றி வத்தால் யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு டெங்கு வந்துருச்சுனாவே அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம இது போன்ற லார்வாக்கள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எங்கெங்கே கொட்டாச்சியில் தண்ணி தேங்கியிருக்கா, இல்லை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசருக்கு பின்னாடி தண்ணி இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா முட்டையிடும் தன்மை உடையதுங்க கொசுக்கள். அதனால் நமக்கு வீட்டில் சுற்றி உள்ள பொருட்களை பூரா நம்ம தண்ணியை பூரா முதல்ல அகற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை தற்காத்து கொள்ள கொசு வலை பயன்படுத்தலாம். அப்படின்னா நமக்கு ஃபாகிங், அதாவது இந்த புகை மருந்து அடித்தான் சொல்லுவாங்க, ஃபாகிங் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா குளங்களில் இது மாதிரி பக்கத்தில் அருகில் குளம் இருந்தால் கூட அங்கே அபேட் யூஸ் பண்ணலாம். இது போன்ற இதில் நம்ம இது போன்ற நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்மளை தற்காத்து கொள்ளலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணி குடிக்கிறது, இந்த கபசுர நீரை குடிநீர் குடிப்பது, இது போன்று நம்ம குடித்து நம்ம உடம்புக்கு தேவையான இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியுங்க. நன்றி.
இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.